அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். ஜரத்வாந்தர விப்ரபான்னு சொல்றோம். அதாவது அம்பாள் நமக்கு வயோதிகத்துல ஏற்படக்கூடிய அந்த இருளை சூரியனின் கதிர்களைப் போல ஒளி வீசி நம்மளோட அந்த வயோதிக இருளை விளக்குகின்றாள். அதனால ஜரத்வாந்தர விப்ரபான்னு சொல்றோம். பாக்யாப்தி சந்திரிகான்னு சொல்றோம். அதாவது பாக்கியங்களை வழங்கக்கூடிய அதிர்ஷ்ட அலையை அம்பாள் ஒரு பூர்ண சந்திரன் மாதிரி அந்த அதிர்ஷ்ட அலையில ஒளி வீசுகின்றாள். அது போல பக்தர்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களை அம்பாள் ஒரு பூர்ண சந்திரன் போல இருந்து அதிர்ஷ்ட அலையை வழங்குகின்றாள். அதனால பாக்யாப்தி சந்திரிகா அப்படின்னு சொல்றோம். பக்த சித்த கேகி கனாகனான்னு சொல்றோம். அதாவது அம்பாள் எப்படி இருக்கின்றாள்னு சொல்றா. இந்த ஒரு மயில் எப்படி கருமேகத்தை கண்டவுடன் ஆனந்தமாக ஆடுகின்றதோ அது மாதிரி பக்தர்களுக்கு ஒரு கருமேகத்தை போல அம்பாள் சிந்தனையில வரா. பக்தர்களோட சிந்தனையில ஒரு கருமேகத்தை போல அம்பாள் வருகின்றாள். எப்படி மயில் அதை கண்டு ஆனந்தம் கொள்கின்றதோ அது மாதிரி பக்தர்களும் சிந்தையில வர்றதுனால ஆனந்தம் கொள்கின்றார்கள். அதனால பக்த சித்த கேகி கனாகனான்னு சொல்றோம். ரோக பர்வத தாம்பூலான்னு சொல்றோம். அதாவது அம்பாள் ரோக பர்வதம்னா மலை மாதிரி வரக்கூடிய ரோகங்களை வியாதிகளை அம்பாள் தன்னோட வஜ்ராயுதத்தால் வெட்டி சாய்க்கின்றாள். அதாவது ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியவள். அதனால ரோக பர்வத தாம்பூலான்னு சொல்றோம். மிருத்யுதாரு குடாரிகான்னு சொல்றோம். அதாவது மரணம் அப்படிங்கிற அந்த மரத்தை அம்பாள் தன்னோட கோடாரியால் வெட்டுகின்றாள். அதனால மிருத்யுதாரு குடாரிகா அப்படின்னு சொல்றோம். மகேஸ்வரின்னு சொல்றோம். அதாவது எல்லா இறைவனுக்கும் இறைவியாக இருக்கின்றாள். எல்லா தேவிகளுக்கும் தலைவியாக ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரியாக இருக்கிறதுனால மகேஸ்வரி அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.